சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு. சைக்காலஜியில ஒரு பேர் இருக்குது, ஹெடானிக் அடாப்டேஷன். அதாவது நாம் ஒரு புதிய விஷயத்திற்கு மிக வேகமாக பழகிவிடுகிறோம். புதிய மொபைல், புதிய கார், புதிய வீடு, புதிய சம்பளம், சில நாட்கள் மகிழ்ச்சி. பிறகு அது இயல்பாகிவிடுகிறது. பிறகு மனம் மீண்டும் அடுத்ததை தேட ஆரம்பிக்கிறது. ஒரு சின்ன சிரிப்பு. ஒரு மனிதர் புதிய கார் வாங்கினார். முதல் வாரம் காரை தினமும் துடைத்தார். 2வது மாதம் செருப்பை காரின் மீது வைத்து பேச ஆரம்பித்தார். 3வது மாதம் அடுத்த மாடல் வந்துடுச்சாம். சிறிய சிரிப்பு. ஃபேமிலி எக்ஸாம்பிள். ஒரு குடும்பம் ஒரே மேசையில் சாப்பிடுகிறது. அப்பா ஃபோன், அம்மா டிவி, மகன் டேப்லெட், மகள் மொபைல். எல்லோருக்கும் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒருவரிடம் ஒருவர் இல்லை. மகிழ்ச்சி பொருட்களில் இல்லை, இணைப்புகளில் இருக்கிறது. ஒரு கிராமத்து கதை. ஒரு பாட்டி ஒவ்வொரு மாலையும் வீட்டு வாசலில் உட்கார்ந்து சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பார். ஒரு நாள் அவருடைய பேரன் கேட்டான், பாட்டி, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? பாட்டி சிரித்தார். நாள் முழுக்க நான் ஓடினேன், இப்போ வாழ்க்கை ஓடுறதை பார்க்கிறேன். மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸர்சைஸ். இப்பொழுது ஒரு நிமிஷம் உங்களைச் சுற்றி பாருங்கள். நீங்கள் இதுவரை கவனிக்காத 3 அழகான விஷயங்களை கண்டுபிடியுங்கள். ஒரு மரம், ஒரு பறவை, ஒரு காற்றின் சத்தம், ஒரு குழந்தையின் சிரிப்பு. மகிழ்ச்சி புதியதாக வரவேண்டியதில்லை, அது ஏற்கனவே இருப்பதை கவனிப்பதில்தான் ஆரம்பமாகிறது. பிசினஸ் எக்ஸாம்பிள். 2 தொழிலதிபர்கள், இருவருக்கும் ஒரே லாபம். முதல் நபர் இன்னும் வேண்டும் என்று கவலையில் இருக்கிறார். 2வது இன்று நன்றி என்று சிரிக்கிறார். அடுத்த நாள் இருவரும் மீண்டும் வேலை செய்கிறார்கள். ஆனால் ஒருவர் சுமையுடன், மற்றொருவர் உற்சாகத்துடன். அறிவியல் விளக்கம். நாம் நன்றி உணர்வுடன் வாழும்போது மூளையில் மகிழ்ச்சியுடன் தொடர்புடைய சில நரம்பியல் வேதிப்பொருட்களின் செயல்பாடு அதிகரிக்கிறது. அதனால் நன்றி என்பது ஒரு நல்ல பழக்கம் மட்டுமல்ல, அது மனநலத்திற்கு உதவும் ஒரு மனப்பயிற்சி. ஒரு உணர்ச்சிமிக்க கதை. ஒரு முதியவர் மருத்துவமனையில் இருந்தார். ஒருவர் கேட்டார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்தது என்ன? அவர் மெதுவாக சிரித்தார். நான் இழந்ததை எண்ணினால் என் வாழ்க்கை சோகமாக இருக்கும். நான் பெற்றதை எண்ணினால் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆடியன்ஸ் ஆக்டிவிட்டி. இப்போது ஒரு காகிதம் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலே எழுதுங்கள், இன்று என்னிடம் ஏற்கனவே இருக்கும் 20 ஆசீர்வாதங்கள். முதலில் 5 மட்டுமே தோன்றும். தொடர்ந்து எழுதுங்கள். அப்போது உங்கள் மனம் குறைவிலிருந்து நிறைவிற்கு நகர ஆரம்பிக்கும். ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ். ஆன்மீகக் கண்ணோட்டம். இது ஒரு ஆன்மீக பார்வை. ஒரு விளக்கு தன்னிடம் இருக்கும் ஒளியை தன்னுக்காக வைத்துக் கொள்ளாது, அது இருளை குறைக்கும். அதேபோல் உள்ளார்ந்த மகிழ்ச்சி வெளியில் தேடப்படுவதில்லை, அது உள்ளிருந்து வெளியே பகிரப்படும்போது அதிகரிக்கிறது. டெய்லி பிராக்டிஸ். அடுத்த 21 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த 3 கேள்விகளுக்கு பதில் எழுதுங்கள். இன்று என்னை சிரிக்க வைத்தது என்ன? இன்றைக்கு நான் யாருக்கு உதவினேன்? இன்றைக்கு நான் எதற்காக நன்றி சொல்கிறேன்? 21 நாட்கள் கழித்து உங்கள் மனம் புதிய பாதையை உருவாக்க ஆரம்பிக்கும். சமரி. இன்றைக்கு நாம் கற்றது, மகிழ்ச்சி ஒரு இலக்கு அல்ல, ஒரு மனப்பழக்கம். வெளிப்புற வெற்றி மட்டும் நிரந்தர மகிழ்ச்சியை தராது. நன்றி உணர்வு கவனத்தின் திசையை மாற்றுகிறது. இணைப்புகள், உறவுகள், நிகழ்கால விழிப்புணர்வு, இவையே ஆழமான மகிழ்ச்சியின் வேர்கள். மகிழ்ச்சியை காத்திருக்க வேண்டாம், அதை தினசரி பயிற்சி செய்ய வேண்டும். பார்ட் 2 நிறைவுக்கான முன்னோட்டம். அடுத்த மற்றும் பார்ட் 2 இன் இறுதி பகுதியில் நாம் இதுவரை கற்ற அனைத்தையும் ஒருங்கிணைத்து மனதை மறுபயிற்சி செய்யும் 21 நாள் செயல்திட்டம். கவலை, அமைதி, தன்னம்பிக்கை என்ற மாற்றப் பயணம்
வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்த நிறைவு, கதை உணர்ச்சி பூர்வமான டெட்டாக் பாணி முடிவுரை, இவற்றை உலகத் தரத்தில் பார்க்கப் போகிறோம். பார்ட் 2 ஃபைனல் செக்ஷன் தொடரும். இராட்டி பார்ட் 2 ஃபைனல் செக்ஷன் தலைப்பு: மனதை மாற்றினால் விதி மாறும். உங்கள் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். முற்றிலும் புதிய ஒரிஜினல் வெபினார் ஸ்கிரிப்ட். கவலை, மனம், சிந்தனை மற்றும் வாழ்க்கை மாற்றம் என்ற மையக் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. சினெமேட்டிக் க்ளோசிங் ஓபனிங். அதிகாலை 4:45 மணி. இன்னும் சூரியன் உதிக்கவில்லை. வெளியே இருட்டு. ஆனால் ஒரு சேவல் கூவுகிறது. அது சூரியனை பார்த்து கூவவில்லை, சூரியன் வரப்போகிறான் என்று நம்பி கூவுகிறது. நண்பர்களே, நம்பிக்கை என்பது வெளிச்சத்தை பார்த்த பிறகு வருவது அல்ல, வெளிச்சம் வரும் என்று தெரிந்த மனநிலை. கடந்த பயணத்தை நினைவில் கொள்ளுங்கள். பார்ட் 2 முழுவதும் நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? நாம் மனதை எதிரியாக பார்க்கலை, அதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம். நாம் கண்டது எண்ணங்கள் எப்படி உருவாகின்றன, நம்முடைய உள் உரையாடல் வாழ்க்கையை எப்படி வடிவமைக்கிறது, மன்னிப்பு எப்படி மனத்தை விடுவிக்கிறது, பயம் எப்படி பாதுகாப்பு அலாரமாக செயல்படுகிறது, மகிழ்ச்சி எப்படி ஒரு மனப்பயிற்சியாக மாறுகிறது. இப்போது இந்த எல்லாவற்றையும் ஒரே வாழ்க்கை முறையாக மாற்றப் போகிறோம். ஒரு உணர்ச்சிமிக்க கதை. ஒரு முதிய தச்சர் ஓய்வு பெறும் முன் கடைசி வீட்டைக் கட்டச் சொன்னார்கள். அவருக்கு வேலை செய்ய விருப்பமில்லை. அவசரமாக கட்டினார். தரமில்லாத பொருட்கள், அக்கறையில்லாத வேலை. வீடு முடிந்தது. வீட்டு உரிமையாளர் சாவியை அவரிடம் கொடுத்து சொன்னார், இந்த வீடு உங்களுக்கான பரிசு. அந்த தச்சர் அமைதியாக நின்றார். அவர் அழுதார், இது எனக்காக என்று தெரிந்திருந்தால் இன்னும் சிறப்பாக கட்டியிருப்பேன். நண்பர்களே, இந்த கதை நம் வாழ்க்கையை பற்றியது. நாம் இன்று செய்யும் ஒவ்வொரு சிந்தனையும் நாளைய வாழ்க்கையை கட்டிக்கொண்டிருக்கிறது. மிக முக்கியமான உண்மை: நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்ற முடியாது, ஆனால் உங்கள் அடுத்த எண்ணத்தை மாற்ற முடியும். அந்த அடுத்த எண்ணம் அடுத்த செயலை மாற்றும். அடுத்த செயல் அடுத்த பழக்கத்தை மாற்றும். அடுத்த பழக்கம் அடுத்த வாழ்க்கையை உருவாக்கும். 21 நாள் மன மாற்றப் பயணம். முதல் 7 நாட்கள் கவனிப்பு. ஒவ்வொரு நாளும் 3 முறை உங்களிடம் கேளுங்கள், இப்போது நான் என்ன நினைக்கிறேன்? நினைத்ததை தீர்ப்பு இல்லாமல் எழுதுங்கள். மாற்ற முயற்சிக்க வேண்டாம். முதலில் கவனியுங்கள். அடுத்த 7 நாட்கள் மாற்றம். ஒவ்வொரு எதிர்மறை எண்ணத்திற்கும் ஒரு சமநிலையான புதிய வாக்கியம் எழுதுங்கள். உதாரணம்: என்னால் முடியாது. நான் இன்னும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். எல்லாம் முடிந்துவிட்டது. ஒரு புதிய வழி கண்டுபிடிக்கலாம். கடைசி 7 நாட்கள் நடைமுறை. தினமும் ஒரு சிறிய தைரியமான செயல், ஒரு சிறிய நன்றி, ஒரு சிறிய மன்னிப்பு, ஒரு சிறிய அமைதி. சிறிய செயல்கள்தான் பெரிய வாழ்க்கையை உருவாக்குகின்றன. ஆடியன்ஸ் எக்சர்சைஸ். இப்போது ஒரு வெள்ளை காகிதம் எடுத்துக் கொள்ளுங்கள். மேலே எழுதுங்கள், என் புதிய வாழ்க்கை அறிக்கை. அதன் கீழே இந்த வாக்கியங்களை உங்கள் கையால் எழுதுங்கள். நான் என் எண்ணங்களை கவனிக்கிறேன். நான் என் உணர்ச்சிகளை மதிக்கிறேன். நான் தேவையற்ற கவலைகளை விடுகிறேன். நான் நிகழ்காலத்தில் வாழ பயிற்சி செய்கிறேன். நான் என்னை அன்புடன் நடத்துகிறேன். நான் தினமும் சிறிது சிறிதாக வளர்கிறேன். இந்த காகிதத்தை உங்களை அறையில வச்சுக்கிடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு முறை படியுங்கள். ஒரு சின்ன சிரிப்பு. ஒருவர் சொன்னார், நாளையிலிருந்து நான் முழுமையாக மாறப்போகிறேன். அவருடைய நண்பர் கேட்டார், நேற்றும் அதைத்தானே சொன்னாய்? சிறிய சிரிப்பு. வாழ்க்கை நாளையிலிருந்து மாறாது, இன்றைய ஒரு சிறிய முடிவிலிருந்து மாறும். குடும்பத்திற்கான செயல்பாடு. இன்றிரவு உங்க குடும்பத்துடன் 10 நிமிஷம் உட்காருங்கள். மொபைல் இல்லை, டிவி இல்லை. ஒரு கேள்வி மட்டும்: இன்று உங்களுக்கு நடந்த நல்ல விஷயம் என்ன? இந்த ஒரு பழக்கம்
குடும்ப உறவுகளை மாற்ற ஆரம்பிக்கும். மாணவர்களுக்காக தேர்வில் வெற்றி பெறுவது வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் உங்களை நம்பக் கற்றுக்கொள்வது வாழ்க்கையின் அடித்தளம். மதிப்பெண்கள் உங்கள் திறமையை முழுமையாக அளக்க முடியாது. ஆனால் உங்கள் முயற்சி உங்கள் எதிர்காலத்தை மாற்றும். தொழிலதிபர்களுக்காக ஒவ்வொரு தோல்வியும் ஒரு இழப்பு அல்ல, அது தகவல், ஃபீட்பேக், கற்றல், மீண்டும் எழுவதற்கான வாய்ப்பு. ஆன்மீகக் கண்ணோட்டம், ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ். இது ஒரு ஆன்மீக பார்வை. கடலில் அலைகள் எப்போதும் இருக்கும், ஆனால் கடலின் ஆழம் அமைதியாக இருக்கும். நம் மனத்திலும் மேலே எண்ணங்கள் இருக்கும், உணர்ச்சிகள் இருக்கும், கவலைகள் வரும். ஆனால் அவற்றின் ஆழத்தில் ஒரு அமைதியான இடம் இருக்கிறது. அந்த இடத்தை தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக உணரக் கற்றுக்கொள்ளுங்கள். இறுதி உணர்ச்சி நிறைந்த கதை. ஒரு சிறுவன் தாத்தாவிடம் கேட்டான், தாத்தா, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி என்ன? தாத்தா சிரித்தார். மற்றவர்களை வெல்வதில்லை. சிறுவன் மீண்டும் கேட்டான், அப்படின்னா? தாத்தா அவன் மார்பில் கை வைத்தார். இங்கே இருக்கும் பயத்தை, கோபத்தை, கவலையை மெதுவாக புரிதலாக மாற்றுவது. அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. இறுதி தியான பயிற்சி இப்பொழுது. ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுங்கள், மெதுவாக விடுங்கள், மீண்டும் இழுங்கள், விடுங்கள். உங்கள் மனதில் இந்த வாக்கியங்களை மெதுவாகச் சொல்லுங்கள். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் போதுமானவன். நான் என்னை மன்னிக்கிறேன். நான் மற்றவர்களை விடுவிக்கிறேன். நான் அமைதியை தேர்வு செய்கிறேன். இன்று ஒரு புதிய தொடக்கம். இறுதி டெட் ஸ்டைல் க்ளோசிங். நண்பர்களே, இந்த வெபினார் உங்களுக்கு புதிய தகவல்களை மட்டும் கொடுத்திருந்தால் அது போதாது. இந்த வெபினார் உங்கள் மனதில் ஒரு புதிய பார்வையை உருவாக்கியிருந்தால் அதுதான் வெற்றி. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை மாற்றும் பெரிய முடிவுகள் அரிதாகவே நடக்கும். ஆனால் வாழ்க்கையை மாற்றும் சிறிய முடிவுகள் ஒவ்வொரு நாளும் நடக்கலாம். இன்று நீங்கள் எடுத்த அந்தச் சிறிய முடிவு, நான் என் மனத்தை புரிந்துகொண்டு வாழப்போகிறேன் என்ற முடிவு, உங்கள் அடுத்த 10 ஆண்டுகளின் தரத்தை மாற்றக்கூடும். இன்றிலிருந்து கவலை வந்தால் அதை வெறுக்காதீர்கள். அதைப் பாருங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள், அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். பிறகு அதை மெதுவாக விடுங்கள். ஏனென்றால் கவலையில்லாத வாழ்க்கை பெரிய சாதனை அல்ல. கவலை வந்தாலும் அமைதியை இழக்காத மனம்தான் உண்மையான வெற்றி. பார்ட் 2 கம்ப்ளீட். அடுத்ததாக கண்டினியூ என்று கூறினால் பார்ட் 3 ஐத் தொடங்குவோம். அதில் மனத்தின் ஆழமான அடையாளங்கள், நான் யார், தன்னம்பிக்கை, வாழ்க்கையின் அர்த்தம் மற்றும் நிலையான மன அமைதி பற்றிய உலகத்தரமான வெபினார் ஸ்கிரிப்ட் தொடரும்.